எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வந்து அரை மயக்கத்துல இருக்க அந்த அணில வந்து எழுப்புறாரு. எழுந்திருச்ச அந்த அணில வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த கார்டியன் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அவர் எப்பயோ இங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அந்த அணில வந்து என்னது இங்க போயிட்டாரா அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நம்ம உடனடியாக இங்க வெளியே போயாகணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டே இருக்காரு. அப்ப அந்த அணில வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு டேய் ஒரு நிமிஷம் நில்றா, இங்க என்ன நடக்குதுன்னு எங்க சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து என்ன அதெல்லாம் ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த அணில வந்து பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இந்த பண்டைய நினைவு சின்னத்தோட என்ட்ரன்ஸ் வந்து இன்னும் செயல்முறையில் இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த அணில வந்து டேய் பேச்ச மாத்தாதரா என்ன நடந்ததுன்னு சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஒரு வழியா நம்ம ஹீரோ வந்து அந்த பண்டைய நினைவு சின்னத்துல இருந்து வெளியே வந்துறாரு. அப்ப அந்த அணில வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு உன்னுடைய அடுத்த திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் என்னோட கல்டிவேஷன் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணும், அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க கிளம்பிடுறாரு. அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த டோர்ல இருந்து ஏகப்பட்ட எனர்ஜிஸ் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து அங்க கிளான் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு வழியா நம்மளுடைய மாஸ்டர் வந்து அவருடைய கல்டிவேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டார் போல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டோர்ல இருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்து அந்த கிளான் மெம்பர்ஸ் எல்லாரும் அவருக்கு வந்து மரியாதை செலுத்துறாங்க. அப்ப அந்த மாஸ்டர் வந்து அங்க இருந்து எல்லா பவரையும் அப்சர்வ் பண்ணி அவருடைய ஸ்பிரிச்சுவல் பாடி வந்து வெளியே கொண்டு வருவாங்க. அதை பார்த்து இவங்க எல்லாருமே என்னது கிரியேஷன் மாஸ்டருடைய பீக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அதை கேட்ட அந்த மாஸ்டர் வந்து நெக்கலா சிரிச்சிட்டு நான் பல ஆண்டுகளா ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியும் என்னால அந்த பண்டைய பீரியோட பொக்கிஷத்தை வந்து அன்சீல் பண்ண முடியல. ஆனா இப்ப நான் கிரியேஷன் மாஸ்டரோட பீக்ல இருக்கேன், அதை அன்சீல் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு இந்த பழங்கால பீரியோட மிஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சா பப்பட் பீரியோ சேர்ந்த நம்ம வந்து இந்த முழு டயன் டைனஸ்டியை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். அதனால நம்ம கிளான சேர்ந்த எல்லாருக்குமே தகவல் அனுப்புங்க, உடனடியாக அவங்க எல்லாத்தையுமே நம்ம கிளானோட தலைமையகத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த கிளான் நம்ம எல்லாருமே சரிங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாங்க. அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவருடைய கல்டிவேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்தா நம்ம ஹீரோட பெட்டும் அணியும் வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து நீங்க சண்டை போட்டதெல்லாம் போதும், நம்ம டாகுய் சிட்டிக்கு வந்து உடனடியாக இங்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அணி வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னது பப்பட் பீரியோ சேர்ந்த இடத்துக்கு வந்து போறியா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ வந்து மூதாதையருடைய முத்திரையை வந்து இந்த பப்பட் பீரியோ சேர்ந்த தலைவர் தான் எடுத்துட்டு போனாரு, அதனால நம்மளுடைய தேர்தல் வந்து அங்கே இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அணி வந்து சொல்றது சரிதான், இருந்தாலும் அந்த பப்பட் பீரியோ சேர்ந்த மாஸ்டர் வந்து ஈஸியாக அதை தேட விட்டுருவான்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே கிளம்புறாரு. அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா அந்த பப்பட் பீரியோ சேர்ந்த யங் மாஸ்டர் வந்து அங்கே பப்பட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பொலன்னு பொலந்து எடுத்துட்டு இருக்காரு. அதை பார்த்த ஒருத்தர் வந்து இந்த டெக்னிக் வந்து இதோட ஆரம்ப கட்டத்தில் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட அந்த யங் மாஸ்டர் வந்து இருந்தாலும் எனக்கு அந்த கிரியேஷன் டெக்னிக் கிடைக்கல, எனக்கு பதிலாக அந்த லிங்க் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அவர் வந்து இருந்தாலும் அந்த பழங்கால நினைவு சின்னத்தில் இறந்ததை நினைச்சா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு, ஒரு வேளை அதுலேருந்து வெளியே வந்தாலும் என்னுடைய மகனுக்காக நானே அவனை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த யங் மாஸ்டர் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா அந்த கார்டியனுடைய பவரை பார்க்கக்குள்ள லிங்க் உங்களால அங்கேருந்து உயிரோட வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த மாஸ்டர் வந்து நீங்க சொல்றதும் சரிதான் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கவுள்ள இவங்க நோக்கி வந்து ஒரு கழுகு பறந்து வருது. அதை பார்த்து அவர் வந்து இந்த கழுகு காலில் இருக்க லெட்டர் எடுத்து பார்த்துட்டு யங் மாஸ்டர் வந்து உங்களுக்கு தகவல் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்ல அதை எடுத்து பிடிச்சு பார்த்த யங் மாஸ்டர் வந்து தந்தை வந்து நம்மள உடனடியாக நம்மளுடைய தலைமையகத்துக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த பழங்கால பொக்கிஷத்துடைய சீலை வந்து அன்சீல் பண்ணுறதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பேசிட்டே இருக்கக்குள்ள அவர் வந்து நம்ம மாஸ்டர் வந்து ஒரு சரியான திட்டம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. டேங்லி வெளியே வாடா அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து ஒரு சத்தம் வருது. அதை கேட்டு நம்ம யங் மாஸ்டர் வந்து வெளியே யார் சத்தம் போட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க வெளியில இருந்து ஓடி வந்த ஒருத்தன் வந்து லிங்க் தான் வெளியே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம யங் மாஸ்டர் வந்து என்ன அவன் உயிரோட தான் இருக்கானா, அவன் உடனடியாக அழைச்சிட்டு இன்னைக்கு அவன் வந்து வெளியே உயிரோட போகக்கூடாது அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அவர் வந்து அங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு நம்ம ஹீரோ பார்க்க போறாரு. நம்ம ஹீரோ பார்த்து அந்த யங் மாஸ்டர் வந்து உன்னுடைய சாவை தேடி நீயே வந்திருக்கல, இன்னைக்கு உன்னுடைய கிரியேஷன் டெக்னிக் வந்து நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து உன்னால முடிஞ்ச அதை எடுத்துக்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம யங் மாஸ்டர் வந்து டென்ஷன் ஆயிட்டு எவ்வளவு திமிரு அப்படின்னு சொல்ல அப்ப அந்த பப்பட் பீரியோ அந்த சீனியர் வந்து யங் மாஸ்டர் இவனை என்கிட்ட விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து லிங்க் டூ நீ என்னுடைய மகனை கொன்னதுக்காக உன்னை அந்த முறை பழி வாங்கியே தீர்வேண்டா அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ வந்து என்ன போன முறை எங்கிட்ட அடி வாங்கினதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த சீனியர் வந்து இந்த முறை உங்களுடைய எலும்பு துண்டு துண்டா உடைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பவர் யூஸ் பண்ணி ஸ்பீட் வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோ வந்து அவருடைய அட்டாக்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிட்டு இருக்க. ஹீரோ வந்து அந்த சீனியரை பார்த்துட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, ஏற்கனவே எங்கிட்ட அடி வாங்கின காயம் என்ன சரியாகலையா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த சீனியர் வந்து பயங்கரமா டென்ஷன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அவருடைய பவர் யூஸ் பண்ணி ஸ்பீட் வச்சு ரெண்டு பேரும் சர மாதிரியா பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் அந்த சீனியர் அடிச்சு பறக்க விட்டுறாரு. நம்ம ஹீரோ வந்து அந்த சீனியரை பார்த்துட்டு இதோட நம்ம நிறுத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்ட சீனியர் வந்து சின்ன பையல உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ மறுபடியும் சர மாதிரி அட்டாக் பண்ண இருந்தாலும் அவரால் நம்ம ஹீரோ தாக்கு பிடிக்க முடியாம கீழே விழுந்துறாரு. இதை பார்த்து அந்த யங் மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு லிங்க் டூ உன்னோட எல்லையை வந்து நீ மீறாத அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து உன்னால என்ன முடியுமா பாத்துக்கடா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட யங் மாஸ்டர் வந்து பயங்கரமா டென்ஷன் நம்ம ஹீரோ சர மாதிரி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதை தடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம யங் மாஸ்டர் வந்து அவருடைய 9th கிரேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ சும்மா சுத்தி பயங்கரமா அட்டாக் பண்ண அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ வந்து டீமன் வாங்கி ஃபார்மேஷன் சேஞ்ச் ஆகி அந்த எல்லா க்ளோன்ஸையும் வந்து டெஸ்ட்ராய் பண்றாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து அந்த யங் மாஸ்டர் பார்த்துட்டு உங்களுடைய 9th கிரேட் டெக்னிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த யங் மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ ஏன் உங்களுடைய கிரியேஷன் டெக்னிக் எங்களை காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ வந்து உன்னை சமாளிக்கிறதுக்கு அதெல்லாம் எனக்கு தேவைப்படாதா அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நம்ம யங் மாஸ்டர் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இந்த முடிவுக்கு நீ வருத்தப்பட போடா அப்படின்னு சொல்லிட்டு யங் மாஸ்டர் வந்து அவருடைய 9th கிரேட் டெக்னிக்கை மறுபடியும் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பயங்கரமா அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ வந்து அந்த க்ளோன்ஸ் எல்லாம் அசால்ட்டா கொண்டு குவிக்கிறாரு. அதை பார்த்து யங் மாஸ்டர் வந்து இந்த க்ளோன்ஸ் எல்லாம் கொல்றதால என்ன ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறியா, இப்பவே உன்னை கொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பவரை யூஸ் பண்ணி ஸ்குவாட் வர வச்சு மறுபடியும் நம்ம ஹீரோ பயங்கரமா சுத்தி அட்டாக் பண்றாரு. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வேகத்துல அவர் கையில அந்த ஸ்குவாடே பிரேக் ஆகி நம்ம ஹீரோ வந்து அவருடைய ஸ்பிரிச்சுவல் பாடி வந்து வெளியே கொண்டு வராரு. கொண்டு வந்து நம்ம யங் மாஸ்டர் வந்து சர மாதிரி அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து யங் மாஸ்டர் பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி உன்னை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு அந்த கிரியேஷன் டெக்னிக்கே தேவையில்லை அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம யங் மாஸ்டர் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு உன்னை இங்கே நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கிளான் மெம்பர்ஸை பார்த்துட்டு உடனே நீங்க பப்பட் கிளானோட டிமானிக் ஃபார்மேஷன் வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்க கிளான் மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த ஃபார்மேஷன் கிரியேட் பண்றாங்க. அந்த ஃபார்மேஷன் வந்து நம்ம ஹீரோ பயங்கரமா அட்டாக் பண்ண அதோட சேர்ந்து நம்மளுடைய யங் மாஸ்டர் நம்ம ஹீரோ பயங்கரமா அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபார்மேஷனை ஒட்டச்செறியதுக்காக அவருடைய ஹெவன்லி டிராகன் ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணி அந்த ஃபார்மேஷனை ஒட்டச்செறியாரு. இதை பார்த்து நம்ம யங் மாஸ்டர் வந்து இவன் இதுக்கு மேலே உயிரோட விட்டா சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேஷன் வந்து மறுபடியும் கிரியேட் பண்ண சொல்றாரு. அதை கேட்ட அவங்களோட
ஹீரோட கிளான் மெம்பர்ஸ் அந்த ஃபார்மேஷன் மறுபடியும் கிரியேட் பண்ண நம்ம ஹீரோ அதை மறுபடியும் உடைச்சிருக்காரு. மறுபடியும் அதை கிரியேட் பண்ண சொல்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சீனியர் வந்து இதுக்கு மேல நம்ம கிளான் மெம்பர்ஸால அந்த ஃபார்மேஷன் கிரியேட் பண்ண முடியாது, அவங்களோட எனர்ஜி சுத்தமா ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இவங்க அப்படி பேசிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எனர்ஜி பிளாஸ்ட் வந்து அங்க ஏற்படுது. அப்ப நம்ம ஹீரோட பெட் வந்து நம்ம ஹீரோ நோக்கி வர அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஒரு வழியா நீங்க வெளியே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த அணில் வந்து நம்ம உடனடியாக எங்கே போகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ வந்து மூதாதையருடைய முத்திரையை பத்தி உனக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த அணில் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல சரி நம்ம இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இங்கே கிளம்ப போக்குள்ள ஒரு மிகப்பெரிய உருவம் வந்து நம்ம ஹீரோ முன்னாடி குதிக்குது. அந்த உருவம் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு டேய் சின்ன பையா பப்பட் பிரிவை தாக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கேட்க அந்த உருவத்தை பார்த்து நம்ம ஹீரோ வந்து என்னது ஆஃப் கிரியேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு.